இன்று இயற்கை நம்முடன் பேசுகிறது. ஆனால் அது வார்த்தைகளால் அல்ல, வெள்ளங்களால், வறட்சிகளால், காட்டு தீகளால், கடல் மட்ட உயர்வுகளால், உயிரினங்களின் அழிவுகளால் பேசுகிறது. மனித குலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் உச்சியை எட்டியதாக பெருமைப்படும் இந்த காலகட்டத்திலேயே பூமி தனது சகிப்புத்தன்மையின் எல்லையை அடைந்து வருவதற்கான எச்சரிக்கை மணியை அடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகள் உலக வரலாற்றில் அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகளாக மாறியுள்ளன. உலக வெப்பநிலை 1.5 பாகை செல்சியஸ் என்ற ஆபத்தான எல்லையை நோக்கி நகரும் நிலையில் சுற்றாடல் பாதுகாப்பு என்பது இனி விஞ்ஞானிகளின் கருத்தரங்குக்குள் மட்டுப்பட்ட விவாதம் அல்ல. அது அரசியல், பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மனித குலத்தின் எதிர்காலம் பற்றிய அடிப்படை கேள்வியாக மாறியுள்ளது. இந்த உலகளாவிய நெருக்கடியின் மத்தியில் இலங்கை ஒரு புதிய சிந்தனை திசையை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுற்றாடல் கொள்கை அபிவிருத்திக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட முரண்பாட்டை நிராகரிக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழித்து முன்னேறுவது முன்னேற்றமல்ல என்பதையும், இயற்கையை பாதுகாத்தபடியே சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதே உண்மையான அபிவிருத்தி என்பதையும் இந்த அணுகுமுறை வலியுறுத்துகிறது. அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உறுதிப்படுத்தும் நிலைபேறான சுற்றாடலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்குடன் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் வெறும் நிர்வாக தீர்மானங்களாக அல்லாமல் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியல் உறுதிமொழியாக காணப்படுகின்றன. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் இந்த மாற்றத்தின் முக்கியமான அடையாளமாகும். குறிப்பாக சுற்றாடலை மாசுபடுத்தும் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் அவர்களின் கழிவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்படுவது லாபத்தை மட்டும் தனியார்மயப்படுத்தி மாசுபாட்டின் செலவை சமூகமயப்படுத்திய பழைய நடைமுறைக்கு எதிரான முன்னேற்றமான அரசியல் நிலைப்பாடாகும். அதே போன்று அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பத்திலேயே சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்ற அணுகுமுறை எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல அழிவுகளை தடுக்கும் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்துகிறது. உலகம் இன்று நீர் பற்றாக்குறையால் அச்சமடைந்திருக்கும் போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் எமது முன்னோர்கள் உருவாக்கிய எல்லங்கா குளத்தொடர் முறைமை மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு துளி நீரும் வீணாகாமல் பாதுகாக்கப்பட்ட அந்த அறிவியல் நாகரீகம் இன்று உலகளாவிய விவசாய மரபுரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனை பாதுகாக்கும் நோக்கில் புதிய வன ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளமை வெறும் காடுகளை பாதுகாப்பதற்கான முயற்சி மட்டுமல்ல, அது இலங்கையின் வரலாற்று நினைவையும் விவசாய நாகரிகத்தையும் நீர் பாதுகாப்பு மரபையும் காப்பாற்றும் தேசிய பொறுப்பாகும். இலங்கையின் வனப்பரப்பை அதிகரிக்கும் முயற்சிகளும் இதே நோக்கத்தை பிரதிபலிக்கின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் பல வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் புதிய வன ஒதுக்கீடுகளை உருவாக்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேவேளை பல தசாப்தங்களாக மனித உயிர்களையும் யானை உயிர்களையும் காவு கொண்ட யானை மனித மோதலுக்கு தீர்வாக யானை நடைபாதைகளை மீள நிறுவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இயற்கையை வெல்ல வேண்டிய எதிரியாக அல்ல, இணைந்து வாழ வேண்டிய உயிரியல் அமைப்பாக காணும் புதிய அரசியல் தத்துவத்தின் வெளிப்பாடாக இதனை பார்க்க முடியும். 2022ஆம் ஆண்டின் மக்கள் எழுச்சியும் 2024ஆம் ஆண்டின் அரசியல் மாற்றமும் இலங்கையின் ஆட்சி கருத்தியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கின. அந்த மாற்றத்தின் மையத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல், சமூக நீதி ஆகியவற்றோடு சுற்றாடல் நீதியும் இடம் பிடித்துள்ளது. ஏனெனில் சுற்றாடலை பாதுகாப்பது என்பது மரங்களை மட்டும் காப்பாற்றுவது அல்ல, அது எதிர்கால குழந்தைகளின் குடிநீரை காப்பாற்றுவது, அது ஆறுகளை காப்பாற்றுவது மட்டுமல்ல, மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவது, அது வன விலங்குகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்தையே பாதுகாப்பது. இயற்கை மனிதன் இல்லாமல் கூட தொடர முடியும், ஆனால் இயற்கையின்றி மனிதனின் இருப்பே சாத்தியமில்லை. ஆகவே சுற்றாடலை பாதுகாப்பது ஒரு கொள்கை தேர்வு அல்ல, அது தலைமுறைகளுக்கிடையிலான ஒப்பந்தம். இன்று நாம் காப்பாற்றும் ஒரு மரம் நாளை குழந்தையின் சுவாசமாக மாறலாம். இன்று நாம் பாதுகாக்கும் ஒரு காடு நாளை ஒரு தேசத்தின் உயிர் நாடியாக மாறலாம். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்வு அமையாதது போல மழை இல்லாமல் சமூகத்தின் இயல்பான ஒழுங்கும் நிலை நிற்காது. ஆகவே இயற்கையையும் அதன் வளங்களையும் பாதுகாப்பதை மனித சமுதாயத்தின் நிலையான எதிர்காலத்திற்கான அடிப்படை கடமையாகும்.